ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் நமக்கு எல்லாருக்கும் மிகவும் பிரேசம் பெற்ற ஹிஸ் கிரேஸ் நந்தகுமார் பிரபு. நந்தகுமார் பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. மியூட்ல இருக்கீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் எல்லா பக்தாளுக்கும். ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க பிரபு. ஆர் யூ வாண்ட் மீ டு ஷேர் பிரபு? should I? Okay. ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. Prabhu, if the screen share of the shloka வேற யாரா பார்த்தா I think that would be better. ஐ கேன் ஷேர் த பாஸ்டம் இன் தமிழ் பிரபு. இஸ் இட் ஓகே? பண்ணிடுங்களேன், அதை பண்ணிடுங்களேன். ப்ளீஸ், ஐ டு தட். Vasant Prabhu? Yeah, it's okay. It's getting done. Yes, Prabhu. சரி. Thank you, Prabhu. ஹரே கிருஷ்ணா. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. என் குரல் சரியா கேக்குறதா? நன்னா கேக்குறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம்னா, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கெட்டிற் கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கம் சிறு சிறிதே எம்மேல் விழி விழியவா விழியவாயோ விழியவா விழியவோ சாரி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இருந்தும் இரண்டும் கொண்டு பிரபு. சாரி, அங்கன் இரண்டும் பொண்டெங்கால் கொண்டு எங்கள் மேல் நோக்கிடியேல், கொண்டு எங்கள் மேல் நோக்கிடியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் என்பாவாய். ஸோ இது எப்படின்னா, யாரை ஃபாலோ பண்றோம், என்ன பண்றோம்? நம்மளோட கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ஸ்லோகம்னு பார்த்தோம்னா, முதல்ல என்ன, ஆராத்தியோ பகவான் பிரஜேஷதனயா தத்தாம விருந்தாவனம். நம்ம ஆராதனை பண்ணக்கூடிய பகவான் யாருன்னா, ஆராத்தியோ பகவான் விரஜேஷதனயா, அந்த விரஜ ஈசனான நந்தகோபனோட புத்திரனானவன், அவனை தான் நம்ம ஆராதனை பண்ணணும் அப்படின்ற ஆராத்தியோ பகவான் விரஜேஷதனயா. அவரோட அட்ரஸ் கொடுத்துட்டா. அவரோட தாமம் என்ன? விருந்தாவனம். அவனை எப்படி ரம்யா காச்சித் உபாசனா விரஜவது வர்க்கேன யா கல்பிதா. நம்ம எப்படி அவனை பஜிக்கணும்னா, விரஜவதுக்கள் எப்படி அவனை அவனை புகழ்ந்து அவனை பற்றி எப்படி இருந்தாலோ அவளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரம்யா காச்சித் உபாசனா, அவா எப்படி உபாசனை பண்ணாலோ விரஜவதுக்கள், விரஜஸ்திரீகள், பிரஜவது வர்க்கேன யா கல்பிதா ஸ்ரீமத் பாகவதம். அதை எங்கேந்திரா பிடிப்போம், அதை எங்கேருந்து கத்துப்போம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம் பிரேமப்புமார்த்தோ மகான். இது பாகவதம் எங்க என்ன வழி கொடுத்துருக்கோ, பாகவதத்துல கோபிகைகள் எப்படி பகவானை ஃபாலோ பண்ணாலோ அப்படின்றத எங்க கொடுத்துருக்கோ, அதை நம்ம ஃபாலோ பண்றது தான் உத்தமம் அப்படின்றது யாரு நம்மளுக்கு எடுத்து சொன்னானா,
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபோர் மதவிதம் தத்ராதரான் அபரஹ. இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே விதத்துல இந்த ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்துல இருக்கிற கருத்தை பார்த்தாலும் அப்படியே சிங்க் இன் வெரி வெரி பியூட்டிஃபுல்லி. எஸ், அங்கன்மா ஞாலத்தலச அரசர்னா நானும் அரசன் தான், நானே ராஜா, வேற ஏதோ சொல்லுவா. ஸோ எல்லா இதுக்கும் ஒரு அபிமானம் இருக்கு எல்லாருக்கும். எஸ், ஐ ஆம் த கிங் ஆஃப் வாட் ஐ பர்சீவ். எனக்கு கீழே நான் ஒரு பெரிய பாடகன், நான் ஒரு பெரிய குரு, நான் ஒரு பெரிய கம்பெனியோட பாஸு. ஐ எம் த கிங் ஆஃப் வாட் ஐ பர்சீவ் அப்படின்றபடிக்கு அந்த குணம் இருக்கே, அது எல்லாருக்கும் உண்டு. அது அந்த பரிவாரத்துக்குள்ள இப்போ மிரட்டுவோம், நான் தான் இங்கே பாஸ், நான் சொன்ன பேச்சு கேளுங்க. இது மாதிரி எல்லாருக்கும் அவனோட ஸ்பேஸில் அந்த ஒரு குட்டி இடத்துல அவன் பெரிய இந்திரன் சந்திரன் நினப்பு. ஆனால் எல்லா இந்திரனோட அபிமானத்தையும் பங்கம் பண்ணுறதுக்கு தான் பகவான் வந்திருக்கான். நம்மளே நம்மளோட அகங்காரத்தையும் நம்ம அபிமானத்தையும் நம்ம மாத்திண்டு நம்ம உண்மையை ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர் நித்யதாஸ் அப்படின்றத நாம் சுயமா ஜீவனோட ஆக்சுவலான ஸ்வரூபமானது கிருஷ்ணருடைய தாசன் அப்படின்றத நாமே புரிஞ்சுக்கலனா மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபி பத்தியேத கிரகவிரதானாம். நம்மளுடைய மத்தியானது ஸ்வதோவா தானா போய் சேர்ந்துதா பகவான்கிட்ட, அது ரொம்ப துர்லபம். சரி, பரதஹா மற்றோர் நாளை சேர்ந்துதா, அதுதான் நிறையா பேருக்கு பார்த்தேன்னா. அதனால இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரமேஸ்வர் பிரபு சொன்னார், நம்ம பஜனானந்தி கிடையாது, எல்லாரும் தனித்தனியாக அவாவா வீட்டில் உட்காந்து ஜபமாலை எடுத்து ஜபம் பண்ணுங்களோன்னா அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாக பண்ணோன்னா, அதில் சேர்ந்து கோஷ்டியில் பண்ணோன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்கிறதுனால அந்த அதில் இருக்கிற அந்த எனர்ஜி நம்மளை கூட சேர்ந்து எடுத்துன்னு வரும். ஸோ அபிமான பங்கமாய் இந்த வெறும் நான் பெரிய ஆள், நான் இது நான் அது, எனக்கு தெரியும் சார் பக்தி நாங்கள் அந்த ஃபேமிலியே ரொம்ப பேர் நீங்கள் சொல்லிலாம் நாங்கள் கேட்கணும்னு முடம் இல்லை அப்படின்ற குணத்தை விட்டு அந்த அபிமானத்தை பங்கம் பண்ணி. ஸோ இந்திரனுக்கு என்ன நினைப்பு, மழை நான் பேஞ்சாதான் உண்டு, எனக்கு எங்க இருக்கு கிஸ்தி, நீ கட்டவே இல்லையே, கோவர்தன மலையை பூஜை பண்ண சொல்லி நீ எல்லாரையும் அந்த பக்கம் தள்ளி விட்டல, காமிக்கிறேன் உனக்கு எப்படி நான் என்ன பண்ண முடியும்னு உனக்கு காமிக்கிறேன், நான் யாரு தெரியுமா அப்படிமா பல பேர். அந்த மாதிரி இந்திரன் சொன்னான். அந்த இந்திரனை வைக்க வேண்டிய இடத்துக்கு வச்சு கோவர்தன மலையை தூக்கி இருக்கிறவாள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒண்ணுமே ஆகாத போல் இவன் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு பார்த்தான். பகவான் அதே சமயத்தில் அவளுக்கு இன்பமும் ஆனந்தத்தையும் கொடுத்தான். இது என்னடா உல்டாவோ போயிடுத்தேன்னு பார்த்தான். சரி, இது நம்ம தலைக்கு மேல இருக்கிற வஸ்து இது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி தக்ஷகன் இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம்னா தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றத அந்த அபிமானத்தை பங்கம் பண்றான் பகவான். சில சமயம் பகவான் பகவான் ரூபமா ஒருத்தருக்கு பொண்டாட்டி இல்லை புருஷன் அப்படி ஒருத்தர் அனுப்புவார். அவங்க அடி டங்கு டங்குன்னு தட்டி அபிமானத்தில் தேத்திடுவாங்க. அது நடக்கலைன்னா பசங்க ரூபத்தில் நம்மளுக்கு இருக்கிற அனர்த்தங்களும் நம்மளுக்கு இருக்கிற அபிமானமும் அவ ரூபத்தில் அடுத்தது வரும். அவங்களும் அடிப்பாங்க. இந்த முன்னெல்லாம் இந்த தெருவாக இருக்கும், ஒரு பாத்திர கடை வச்சுட்டு இருப்பான், அங்கே வச்சு டங்கு டங்கு டங்குன்னு அந்த ஒரு ஹேமரால் அடிச்சுட்டு இருப்பான். அது மாதிரி அடித்து நம்மளோட அபிமானத்தை பங்கம் பண்ணுறதுக்கு பகவான் தன்னுடைய அவதாரமாக பல பேர் அனுப்புகிறான் நம்மளுக்கு. அப்பையும் தேரலைன்னா கடைசியில் பகவான் சொல்கிறான், நான் தான்டா காலோகமஸ்மி ஜெகத்தோ, கடைசியாக நான் தான் காலனா வருவேன் உன்னை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த அந்த ஹியூமிலிட்டின்றது திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சஹிஷ்ணுனா அமானினா
மானதேன கீர்த்தனீய சதா ஹரி. ஆ? அப்படி அந்த மூடு அபிமானம் எவனுக்கு பங்கமாறதோ அவன் அவனால் வர முடியும். எவனுக்கு அபிமானம் பங்கம் இல்லையோ அவனால இந்த பக்கம் தலை வச்சு படுக்கவே முடியாது. நம்ம வேற ஏதாவது பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, இது இதுன்னு யாரை கூப்பிட்டாலும் 100 பேர் கூப்பிட்டா 70-80 பேர் வருவான்னா, சத்சங்கத்துக்கு வாடான்னா 50 பேர் கூட தேராது 100க்கு. அது ஏன்னா அந்த அபிமானமானது நாம் ஒரு ஜென்மம் 2 ஜென்மமா சேர்க்கல. மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதா, அது குணம், பக்தனோட குணம். இது மம ஜன்மனி ஜன்மனி, இது எப்படின்னா துவமேவ சர்வம் மம தேவ தேவி அப்படின்னு பொண்டாட்டி புள்ளுக்குட்டி உலகம் காசு இதுக்கே சரண்டர் ஆனவன் அந்த அபிமான பங்கமாய் அந்த கோஷ்டியா அந்த இடத்துல இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆத்மாத்மஜாப்த கிரக வித்த தனேஷு சக்தைஹி துஷ்பிராபணாய குணசங்க விவர்ஜிதாய. அந்த துஷ்பிராபணாய அது கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்? ப்ராப்ளம் என்ன? ஆத்மஜ ஆப்த கிரக, நான், எனக்கு பிறந்தவர்கள், என்னுடைய பந்துக்கள், என்னுடைய கிரகம். கிரகம்னா கிரகிணியும், கிரகிணி ந கிரகம் கிரகம் உச்சத்தே, கிரகிணி கிரகம் உச்சத்தேன்ட்டா. என்னடானா கிரகம் அப்படின்றது ஒரு கிரகமே கிடையாதுன்னா. கிரகம்ன்றது எப்போ கிரகம் ஆறுதுன்னா கிரகிணின்னு ஒருத்தி வந்தாதான் கிரகம். ஸோ பல பேர் எனக்கு வீடு இருக்குன்னா உனக்கு வீடே கிடையாது. கிரகிணி இருந்தால் தான் ஆக்சுவலி அது கிரகம்ன்றத பேர். ஸோ எப்போ வரைக்கும் நம்ம நம்மளோட தன யௌவன புத்திர பரிஜன, எனக்கு தனம் இருக்குது, புத்திரம் இருக்குது, பரிஜனம் இருக்குது, இதெல்லாம் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம கஜேந்திரன் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ, அது ஒரு நாள் பகவான் காலமாக அவன் காலை பிடிக்கும்போது அப்பதான் அவனுக்கு அதோட அர்த்தம் தெரியும். அபிமான பங்கமாய் பல விஷயம் பண்ணலாம். கடைசியில நாமே நம்மளுடைய சத்கதியை தேடிப்போம். எனக்கு தெரியும் சார், நான் எல்லாம் நானே பண்ணிப்பேன் சார், எனக்கு குருலாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இந்த விஷயம்லாம் தேவையில்லை அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருக்கிறதுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணோம். தட் பெரியவாளோட ஆசீர்வாதத்தோட அந்த அபிமான பங்கம், குருட்ட போய் தலை பணியணும் அப்படின்னாலே இட் இஸ் நாட் சிம்பிள். பெரியவாளோட கட்டாட்சம், பகவானோட கட்டாட்சம் படணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கட்டாட்சம் படணுன்றதுக்கு அந்த கட்டாட்சம் பட வேண்டிய இடத்துக்கு போய் நிற்கணுமோ. அர்ஜுனன் இருந்தான், துரியோதனன் இருந்தான். ஒருத்தன் கட்டாட்சம் படுற இடத்துக்கு அவன் கால் பக்கத்துல போய் உட்காந்துப்பானே, கிருஷ்ணன் கால் பாகத்துல. நான் கிருஷ்ணனோட அப்படி அந்த லெவல்ல இருக்கேன். நான் சொன்னா அவன் போய் பகவான் அந்த தலைமாட்டில் போய் உட்காண்டான். கண்ணு யார் மேல பட்டுது? அவனுக்கு தானே கிருப்பை கிடைக்கிறது முதல்ல. பக்தனா இருக்கிறதுனால அவன் கேட்ட கிருப்பை வேற, அவனோட மனோ போக்கு வேற. அதனால அவனுக்கு கிடைச்சது பகவான், அர்ஜுனனுக்கு. துரியோதனுக்கு கிடைச்சது சாகக்கூடிய சேனை. ஸோ பகவானை நம்ம எப்படி அணிந்தாலும் நம்ம தானே நம்ம நம்மளோட உலகத்தை ஆத்மஜ, என்னோட வாஸ்தா, எனக்கு இருக்காங்க, எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க, நான் பெரிய கம்யூனிட்டி சார், நான் அப்படியே டேம் பிராம், நான் இதாக்கும் அதாக்கும், எனக்கு இவன் பார்த்துமா அவன் பார்த்துமா எல்லாம் போடும். அதெல்லாத்தையும் விட்டு கடைசியா பகவானை ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தாத்தி ஞானீச்ச பரதர்ஷபா, அடி உதப்பட்டு ஆர்த்தோவா வந்தாலும் சரி, அர்த்தார்த்தி எனக்கு கொஞ்சம் காசு வேணும், ஒரு சுகம் வேணும், இன்னும் ஒரு வில்லாவே வாங்கலைண்ணா துபாயில் அப்படின்ற நினைப்பு இருக்கிறவனுக்கு அர்த்தார்த்தியாக இருந்தாலும் சரி, ரெண்டு காரணத்துக்கும் பகவான் கிட்ட வரவன் ஜிக்ஞாசு ஆயிடுவான் அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார். 4வது இருக்கிறவனை பத்தி பேச்சே கிடையாது, அவன் ஞானி சார். அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் உத்தமமா அப்படின்னா இல்ல. உதாரா சர்வ வைத்தே, எல்லாரும் ரொம்ப உத்தமம்பா, யாரையும் அவமதிச்சுடாத, எல்லாரும் ரொம்ப உத்தமம். எந்த காரணத்தை கொண்டு ஒருத்தன் பகவான் கிட்ட வந்தாலும் அது ரொம்ப பெரிய விஷயம்.
பக்தி சித்தாந்த் சரஸ்வதி சரித்திரத்தில் பக்தி சித்தாந்த் வைபவில் பக்தி விகாஸ் மகாராஜ் கொலைட் பண்ணியிருக்கிற ஸ்டோரிஸில் ஒரு ரொம்ப அழகான கதை இருக்கு. பக்தி சித்தாந்த் சரஸ்வதி டீமும் காலங்காலத்தால் ஆர்கனைசர்ஸ் எனக்கு கிவ் மீ அ டைம் ஐடியா ஐ சார்ட் ஆஃப் forgotten and I see You have somebody another hand up. 20 minutes, Prabhu. I have 20 minutes. Good to go. Thank you. Hare Krishna. ஸோ அப்போ பக்தி சித்தாந்த் சரஸ்வதி கார்த்தால நகர் கீர்த்தன் போயின்னு இருக்கா ஃபுல் டீம். பக்தி சித்தாந்த் சரஸ்வதியும் முக்கியமானவாளும் கொஞ்சம் முன்னாடி போயின்னு இருக்கா. தூரக்கேந்து ஒருத்தரோட குடிசை இருக்கு. அந்த குடிசை பக்கத்தில் வருதுன்றத அந்த வயசான அம்மா அங்கேருந்து பார்த்துட்டா. பார்த்துட்டு கிடுகிடுன்னு உள்ளே போய் எல்லாம் பக்தாள் வராளே. இது வந்து பெங்காலில் இந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங்கும் குணமும் ஜாஸ்தி. அது என்னமோ நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் தண்ணி கொடுக்கறது கூட 4 தடவை யோசிக்கிறான். வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுறதோ இல்லை ஒருத்தருக்கு ஜலம் கொடுக்கணுன்ற அந்த குணம் கூட பல பேருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி விட்டு போயிடுது. ரொம்ப பல கழகங்களோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பிரிட்டிஷ் வந்ததுல இந்த காஞ்ச குதிரை வந்து அது வந்து ஹலோ ஹாய்லாம் சொல்லாதே, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருந்தேன்னு உட்காந்துருக்கோம், சாப்பாடே போடாத குதிரை, அது மாதிரி ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் நம்மலாம். அதனால அந்த ஒரு டீசன்சி கூட கிடையாது. பகவானோட பக்தர்கள் வந்தா இல்லை பகவத் காரியமாக ஒன்று இருந்தா பகவானுக்கு ஒன்று கைங்கரியம் பண்ணோம், கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாது. ஒரு சேவை ஒன்று கிடைக்கிறது வந்து அவ்வளோ அரிது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றத புரிஞ்சுண்டவா பெங்காலில் என்ன பண்ணுவா, சங்கீர்த்தனம் போகிறதுன்னு ஒன்று அந்த அம்மா துப்புன்னு உள்ளே ஓடினா குடிசையில் போய் எதை எடுத்துன்னு வரலாம். அங்கே போய் ஒரு சின்ன ஒரு காக்கடி ஒன்று இருக்குது, குக்கும்பரோ ஒரு பொட்டேட்டோவோ உள்ள என்ன இருக்கோ ஏதோ ஒன்று தானமாக கொடுக்கணும். சாரி. அப்படின்னு அதை எடுத்துன்னு வரத்துக்கு உள்ள போறா. அந்த அம்மா உள்ள தேடி அதை அலம்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே சங்கீர்த்தன் பார்ட்டி முன்னாடி போயிடுது. என்ன இப்படி அப்போ பக்தி சித்தாந்த் சரஸ்வதியோட கண்ணு வந்து அந்த அம்மா பார்த்துட்டார் முதல்ல. அப்ப என்ன பண்றார், அந்த அம்மா வெளில வந்து நின்றுட்டு இருக்கா. அங்க வந்து ஒரு பக்தரை வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னா, இதை வச்சு நட்ட பண்ற நீனே வச்சுக்கோன்ட்டார். அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரம் போன பக்தி சித்தாந்த் சரஸ்வதி அங்கேருந்து அந்த சமயத்தில் கரெக்டா அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்துட்டு நேரா நடந்து வந்தார். தானே வந்து தன் கையில் தன்னோட உபரிய வஸ்திரத்திலேருந்து அதை காமிச்சு குங்குமமானு வாங்கிட்டார். அதுக்கப்புறம் கோவிலில் போய் சொன்னார் பக்தாளுக்கு, பகவானுக்கு சேவை பண்றது வந்து பகுஜன்மகரி, ரொம்ப பல கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம் பகவானுக்கு ஒரு சேவை பண்றதுன்றது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை டினை பண்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேள்வி கேட்டார் அந்த பக்தன்ட்ட. அது சின்ன இப்ப இத்தினூண்டா இருக்கட்டும், அது பெருசா இருக்கட்டும், எஸ் அதுதானே சக்ருதேவ பிரபன்னாய. சக்ருதேவ மீன்ஸ் தம்மாதுண்டு, அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் எப்போ வந்து மனசு மூடு வருதோ அதை கூட ராமன் வந்து ஆனந்தமாக பெற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது, நீ ராமனோட ஏஜென்ட்டாக இருக்கும்போது நீ வேண்டாம்னு எப்படி சொல்லலாம்? ஸோ யார் வந்தாலும் உதாராக சர்வேவத்தை, அவளுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இதே தான் பகவான் இன்னொரு பாகவதத்தில் அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதீஹி தீவிரேண பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அகாமனா இருந்து வந்தாலும் சரி, எல்லா காமும் இதுவும் வேணும் அதுவும் வேணும், ஆமா சார் இதுவும் வேணும் அப்படின்ற எல்லா காமங்களோடு வந்தாலும் மற்ற இனம் காமங்கள் நாம் நமக்கே whatever that particular கோட், எனக்கு வேற எந்த காமமும் இல்லை அப்படின்ற நிலைமையை அடைஞ்சு பகவான் கிட்ட வந்தாலும் சரி, இல்லை மோட்ச காமம்ன்றதுக்காக வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே விதம் தான். அது வந்து தீவிரமான பக்தி யோகத்தை செய்தால் நற்பலன் நற்பலன் அடைவோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ வந்தால் நின் பள்ளிக்கட்டிற்கீழே நீங்க மேல ஒரு இடத்துல பெரிய நிர்ஜித்ய திக் சக்கர அபூத விக்கிரகோ வராசனஸ்தா சமராஜ வந்திதா. சில பேர் ஒரு நிலைமை ஒன்று அடைஞ்சிடுறான்னா சமராஜ வந்திதா, தன்னுடைய சமமா இருக்கிற ராஜாக்களும் அவளுக்கு வந்தனம் பண்றபடிக்கு ஆயிடுறது. எதனால? ஏன்னா அவன் நிர்ஜித்ய திக் சக்கரத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வென்று விட்டான். வராசனஸ்தா இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால சமராஜனா இருக்கிறவனும் கூட வந்தனம் பண்றான். நம்மளுக்கும் பகவானுக்கு சமத்துவம் இருக்கா? இவன் குஹன் இருக்கும்போது ராமஸ்ய ஆத்மசமசகா அப்படிங்கிறார் வால்மீகி. அவன் ராமனுக்கு சமமான ஆத்மசகன் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றார் குஹனை. ஆச்சாரியர்கள் இது எங்கேந்திரா இவன் இப்போ ராமனுக்கு சமமான இவன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். எந்த விதத்துல சமம்? அந்த ஸ்லோகத்தை பிரகாரம் பார்த்தேல விருத்தாகா அப்படின்ற சப்தம் பிரயோகம் ஆகுது. அந்த விருத்தாகான்ற சப்தம் ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். குஹன் தன்னுடைய குலத்தில் இருக்கும் விருத்தர்களையும் சேர்த்து அழிச்சுன்னு வந்தான் அப்படின்றபடிக்கு இருக்கலாம், இல்ல குஹனே விருத்தன் இருக்கலாம். ஸோ பல இடத்துல பார்த்தேன்னா குஹனையும் விருத்தனா தான் காண்பிக்கிறா. சுமந்திரரையும் விருத்தன், அவர் அதிவிருத்தர். தசரதரோடெல்லாம் அவர் வயசு ஜாஸ்தி, 40 ஜெனரேஷன் பார்த்துருக்காரு. ஸோ இவனை கம்பேர் பண்ணும்போது முதல்ல என்ன சொல்றா, இந்த குஹனுக்கு ஆத்ம சமஸ்தக்கான இது நவயோவனர், இது கழம் தலையெல்லாம் நிறைச்சு. ராமனுக்கு சாஸ்திரம் படிச்சு விரதங்களை அனுஷ்டிச்சு ஆரியன், இவன் அனாரியன், வெறும் வேடுவன். என்ன தெரியும்? கொல்ல தெரியும், காட்டான். அவன் ராஜா, இவன் ஏதோ அந்த ராஜாவோட ராஜ்யத்தின் கோடியில இருக்கிற ஒரு சின்ன காடை பாற்றுக்கொள்பவன் இவன். இவனுக்கும் என்ன கம்பேரிசன்? இவன் பகவான். ஐஸ்வர்யச்ச சமக்ரச்ச வீரியச்ச யசஸ்ரீயா. அவனோட யசஸ் என்ன? உலகம் பூரா போற்றும். அவனோட அழகை பார்த்து ரசிப்போர்களும். அப்படி இருக்கிற ராமன் ஐஸ்வர்யச்ச, இருக்கிற தனம் அயோத்தியாபதியா இருக்கிறதுனால அவனுக்கு இருக்கிற அழகு ஒண்ணு. சமக்ரஷ்ட வீரியஸ்ட, என்ன திரள், என்ன கெப்பாசிட்டி, பண்ற கெப்பாசிட்டி என்னெல்லாம். ஐஸ்வர்ய வீரியஸ்ட யசஸ்ரீயா, ஸ்ரீயா, அழகும் தனமும் அதுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஞானம், என்ன ஞானம்? அதுக்கு மேல் எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு எழுந்து போறபடிக்கு இருக்கிற வைராக்கியம். இதை இவன் எந்த விதத்துல கம்பேர் பண்ண முடியும்? ஆத்ம சமஸ்தக்கான பகவானோட திருஷ்டியில, பகவானோட மனப்போக்கில் அவன் ஆத்மசக்கான அவர் ஒத்துண்டார், அதனால ஆத்மசக்காடா அப்படின்றத சொல்ல வரான். ஸோ சமராஜ வந்திதா, நானும் 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 பகவான் தான், நான் தான் அது, சோ அகம், அதுவும் நானும் ஒன்று அப்படின்னா நீ என்ன அது என்ன அப்படின்றது இட் இஸ் நாட். அந்த ஸ்லோகம் என்ன? வேர் வி சே அவளோட நீட்ஸையும் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். ஆமா, நானும் நித்தியம்தான், அவனும் நித்தியம்தான். நித்யானாம், அவன் ஒருவன் நித்தியம், நித்யானாம் பலர்கள், நாமும் நித்தியம்தான். கீதை சொல்றபடிக்கு சேத்தனா, எனக்கும் சேத்தனா இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்கா, பகவானுக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. ஏன் கான்சியஸ்னஸ் என் முதுகுல ஓடுற எறும்பு கூட என் கண்ணுக்கு தெரியாது. எவனா சொல்ற, சார் முதுகுல ஏதோ ஓடுறது சார், அப்படியா, அவ்வளவுதான் நம்மளோட சேத்தனா. ஏகோ பகுனா யோ விததாதி காமான். அந்த ஒருவனோட கெப்பாசிட்டி என்னன்னா நம்முடைய காமங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய அவனுக்கு கெப்பாசிட்டி. நமக்கு நம்மளோட காமங்களையே பூர்த்தி பண்றதுக்கு பெரும்பாடா இருக்கு. அதுலயே வாழ்க்கையை கழிச்சு உருப்படாம போயிடுறோம். ஸோ அந்த பகவானோட கட்டிற்கீழே அங்க போய் நம்ம உக்காந்தோன்னா அவனோட கண்ணு நம்ம மேல படுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராமாயணத்துல இன்னொரு இடத்துல என்ன பார்க்குறோம்னா,
வால்மீகி ராமாயணத்துல பகவான் வந்து தசரதர் ஓட இதுக்கு சுமந்திரர் அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு வரும்போது கடல் மாதிரி திரண்டு வந்திருக்கா மக்கள்லாம் வந்து ராமனோட பட்டாபிஷேகத்தை பார்க்கணுன்ற ஆசையோட. அந்த ஆசையோட வந்திருக்கிறவா வந்து ராமன் கிளம்பா போறாருன்னு ஒன்று லக்ஷ்மணர் வந்து அந்த ரதத்தை அழிச்சுட்டு வர்றார். ரதத் ரதத்தை அழிச்சுன்னு வந்தப்புறம் ஆஹ், அந்த மக்கள் திரள் மூலமா அவர் வந்து போயிட்டு இருக்கும்போது அது இந்த எப்படி ஒரு திமிங்கிலம் வால்மீகி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு திமிங்கிலம் எப்படி வந்து தண்ணியில வரும்போது அந்த தண்ணி தானா அப்படி விலகி அதுக்கு இடம் கொடுக்குமோ அது மாதிரி ராமனோட தேர் வருது. அந்த பெரிய வெள்ளி தேர்ல உட்காந்து ரொம்ப அழகா 2 நாளா விரதங்கள்லாம் வந்து அனுஷ்டிச்சு ரொம்ப அழகான விதத்துல போட்டு இருக்கிற ஆடைகளும் ராமனோட அழகும் அவனோட கண்ணும் அவனோட அஹ், அஹ், விரிந்த வக்ஷஸ்தலமும் அவனோட கையோட அஹ், கை ஆஜானுலம்பித புஜௌ, அந்த பெரிய கைகளும் அவன் அவன் அங்க நின்றுட்டு இருக்கிற அழகை பார்த்து அங்க வந்து லக்ஷ்மணன் வந்து ஒரு பக்கத்துல தலைக்கு மேல அந்த கொடையை பிடிச்சுண்டு இன்னொரு கையில சாமரத்தை போட்டு பகவான் பின்னாடி இருக்கும்போது அந்த காட்சியை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்தாலோ யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைத்தாலோ அவெல்லாம் கொடுத்து வச்சவான்னா. எவனுக்கு அந்த காட்சியை பார்க்கறதுக்கு கிடைக்கலையோ அவன் இருந்து என்ன பலன், வாழ்ந்து என்ன பலன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொன்னா, எவனால் ராமன் பார்க்கப்பட்டானோ அது ஒண்ணு, யாரால் ராமனை பார்க்க முடிஞ்சதோ அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது யாரால் ராமன் யாரை பார்த்தானோ பார்க்கப்பட்டானோ அது ஒரு பெரிய பாக்கியம். பகவானோட கட்டாட்சம் நம்ம மேல படணும்ன்றது பகவான் முன்னாடி போய் பள்ளிக்கட்டிற்கீழே அங்க போய் நின்னாதான் இது வரும். அதுவும் ஆனந்தமான ஒரு பார்வை நம்மளுக்கு வேணும்னா இந்த கோவர்தன லீலா முடிஞ்ச அப்புறம் அந்த இந்திரன் பண்ணிட்டேனே முட்டாத்தனம் என்ன பண்றது, பிரம்மா கிட்ட போய் கேட்டா சரி நீ வந்து நீனே போய் நின்னா அவர் வந்து உன் மேல கோபத்துல இருப்பார். இந்திரனே சொல்றான் நாம ரொம்ப பண்ணிட்டேனே பைத்தியக்காரத்தனம், எப்படி கொஞ்சம் அவர் கொஞ்சம் மஸ்கா போடணும் அவர் சரிப்படுத்தணுமே எப்படின்னார். சுரபி அழிச்சுன்னு போனார். அந்த மாதிரி சுரபி மாதிரி நம்மளுக்கு ஆக்சுவலா பார்த்தேன்னா குரு. அந்த குரு ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எவனுக்கு ஆச்சாரியன் இருக்கானோ அவன் வேத, அவன் அறிவான். ஆச்சாரிய இல்லை குரு குருலாம் இல்லைன்னா நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. ஸோ அந்த குருன்றவர் இருக்கும்போது அவரோட நம்ம சேர்ந்து பின்னாடி இப்போ ஜீயர் தர்ஷனம் இருக்கு திருப்பதியில். திருப்பதியில் போய் ஜீயர் தரிசனத்துக்கு நம்ம அங்கே போகும்போது அவர் அங்கே முன்னாடி போறான்றதுனால நம்ம பின்னாடி பின்னாடி இப்போ அவர் பின்னாடி போய் அதே நாமத்தை போட்டுன்னு அவர் பின்னாடி போய் நிற்கிறோன்றதுனால வாய்ப்பு கிடைச்சிருது உள்ள நுழையிறதுக்கு. நானும் ஒரு தடவை ஃப்ராட் பண்ணி ஜீயர் தரிசனத்துக்கு போனேன் ஸ்ரீ வைஷ்ணவ நாமத்தை போட்டுண்டு. அப்படி ஒரு வாய்ப்பு ஒருத்தர் வந்து எனக்கு புஷ் பண்ணி ஒரு 30 வருஷம் முன்னாடி அங்கே போய் ஆனந்தமாக 15 நிமிஷம் பகவான் முன்னாடி தமிழ் வேதம் இது இப்போ புருஷ சூக்தம் இதெல்லாம் வேத கோஷம் எல்லாம் கேட்டு பகவான் பிரசாதம் கிடைக்கும். அவ பின்னாடி போறதுனால இல்லைன்னா அந்த 15 நிமிஷம் ஜரகண்டி கிடைக்காத. 15 நிமிஷம் விரட்டி அமைச்சுடுவானே அங்கேருந்து. ஸோ அந்த கோஷ்டியா நம்ம இருக்கிறதுனால வந்து நம்ம அங்கே போறதுனால தட் இஸ் வெரி வெரி சங்கம் இருப்பார் போல் அந்த சங்கம் இருக்கிறதுன்றது இட் இஸ் வெரி வெரி வந்து தலை பணிந்தோம், தலை பெய்தோம், நாங்கள் வந்து உங்களுக்கு சரணாகத்தை அடைகிறோம் அப்படின்றது சொல்லி பகவானோட கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. அந்த கிங்கிணின்றது மணி. அந்த மணியில வந்து சாதாரணமாக அந்த மணி இப்படி படுக்க வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள அந்த ஒரு அந்த குண்டு இருக்குன்னே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதை இப்படி வச்சாதான் அது அந்த ஆஹா இருக்கே அப்படின்னு உள்ள இருக்கிறது கண்ணுக்கே தெரியும். அதை போல் உன்னுடைய கண்ணு திறக்கிறதுக்கு காலங்காலத்தால் ரொம்ப கஷ்டப்படுறதே. என்ன இது 5:45 ஒரு ப்ரோக்ராமா, நார்மலாக என்பிஎஸ் மாதிரி 6:45 7 மணிக்கு வச்சா மெதுவாக ஆனந்தமாக என் கண்ணு திறந்து கிங்கிணி வாய் செய்த தாமரை போலே என் கண்ணு திறக்கும். இப்போ அது மாதிரி எப்படி லோட்டஸ் திறக்கிறதோ அது மாதிரி பகவானோட கண்ணோட அழகு.
ஸோ கட்டாக்ஷேபா அருணோ அபாங்கம், பகவானோட கண்ணோட அழகு அது வந்து சைடில் வந்து அப்படியே ரெட்டிஷாக இருக்கு. நம்ம சில பேர் வந்து கண்ணெல்லாம் கசக்கி கசக்கி ரெட்டாக போயிடும், இல்லை கன்ஜங்டிவைட்டிஸ் வந்து அது இருக்கிற அழகே அந்த கண்ணோட எண்டில் அப்படியே அந்த ரெட்டிஷ் லாங் பியூட்டிஃபுல் ஐஸ், பகவானோட அந்த கண்ணோட அழகை சொல்லி அந்த அழகை பார்க்கறதுக்கு எழுந்துக்கலாமோ நம்மலாம். ஆ, செங்கன் சிறு சிறிதாய் ஆ, எம்மேல் ஆ, விழியாவோ. ஸோ உன் கண்ணு என்னை பார்க்க மாட்டியா, உன் கண்ணால் என்னை பார்க்க மாட்டியா. ஸோ நான் இந்த இதில் வால்மீகி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி பகவானோட கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்னா நம்ம பகவானை பார்க்கறதுக்கு போகிறோம், பகவானால் நாம் பார்க்கப்படணுன்றதுக்காக போகிறோம். கிருபா திருஷ்டி விருஷ்டியாதி தீனம் பத்தானு, என்ன தாமோதர அஷ்டகத்தில் சொல்கிறோமோ, உன்னுடைய கிருபா திருஷ்டி மழையா பொழி என் மேலே, உன் கண்ணு உன்னோட திருஷ்டி என் மேலே பட்டுதுன்னா என் வாழ்க்கை வந்து சஃலமாயிடும். எஸ் எச்ச ராமம் ந பஷ்யேது எஞ்ச ராமோ ந பஷ்யதி. எவனால் ராமனை பார்க்கப்படலையோ, எவனை ராமன் பார்க்கவில்லையோ, நிந்தந்தி சர்வலோகேஷு, அவன் எல்லா லோகத்திலும் நிந்தனைக்கு ஹீஸ் டியூ டிஸ்கிரெடிட். ஏன் உலகம் ஏன் அவனை நிந்தனை பண்ணோம்? ஸ்வ ஆத்மா தான் தன்னையே வந்து அவன் விகர்ஹத்தி, அவன் தூர்த்தி கொள்ள வேண்டும். என்ன திங்களும் மூன் ஆதித்யனும் எழுதுவார் போல் அவ எப்படி எழுந்துக்கிறாளோ, அவ எழுந்துக்கலையா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. பூர்வ திசாயில் சூரியன் வர ஆரம்பிச்சுட்டே, சுவாமி உத்திஷ்ட நரஷார்த்யுல, நீங்களும் எழுந்துங்கள அப்படின்னு விஸ்வாமித்தர் ஆனந்தமா குழந்தைய வந்து அம்மா எப்படி பார்த்துப்பாளோ, அம்மா இல்லாததுனால இந்த குழந்தைகள்லாம் அழுதுற போகிறதேன்னு கௌசல்யான்ற பேரை சொல்லி அவரை வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணலாம், இல்லைன்னா காலங்காலத்தால் எழுதுன்னு அம்மானு அனுப்பிச்சிட்டானா ராமன் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறதுன்றத கௌசல்யா சுப்ரஜா ராமன் ஆரம்பித்தார். பூர்வ திசையில் சந்தியா வந்துடுத்தே அப்படின்னு சொல்கிறார். உனக்கு சந்தியாவந்தம் பண்ணோன்னு முடையில்ல சுவாமி, பண்றவாள் கொடுக்குற அர்க்கியத்தை வாங்கிக்கணுன்றதுக்காக இருங்கோம் அப்படின்றது சொல்றார். அங்கன் இரண்டும் பொண்டெங்கேல். ஸோ இதுல என்ன அர்த்தம்னா, உன்னோட இந்த ரெண்டு கண்ணும் உன்னோட ரெண்டு கண்ணும் இதை பார்த்து நீ என் மேல உன் கண்ணோட கட்டாட்சம் எனக்கு படணுன்றது ரொம்ப அழகா இங்க எடுத்து சொல்றான் நம்மளுக்கு. அப்போ அது என் மேல வந்ததுன்னா சாபம், எனக்கு இருக்கிற சாபம் என்ன? நான் என்னோட பரிவாரம், என்னோட தூக்கம், என்னோட நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, இதுதான் சாபம். இந்த சாபம் எப்படி போகும்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மார்கழி, நம் புருஷோத்தம் மாசு, தாமோதர மாசம், இது இந்த மாதிரி மாசங்கள்லாம் இல்லை. மாதவ திதி பக்தி ஜனனி ஜதனே பாலன கோரி, பக்தி வினோத் டாக்கூர் சொல்றார், மாதவ திதியான ஏகாதசியை பாலன கோரி, எவன் பாலனம் செய்கிறானோ அவனுக்கு பக்தி ஜனனி, பக்தி தானா வரும். பக்தி வந்ததுன்னா இந்த இந்த சாபம் எல்லாம் நம்மக்கிட்டே தானா நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம எப்படி என்ன சுவாமி எனக்கு அப்படி ஒன்றும் சாபம் யாரும் கொடுத்தா மாதிரி நான் நன்னா தானே இருக்கேன், இருக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப நன்னா இருக்கிறேன்றபடிக்கு தான் தோணும். என்னைக்கு ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டல் போய் லேண்டை பாருமோ அது அன்றைக்கி தான் தெரியும், ஐயோ ஆமாம் சார், நிறையா நெய்யும் வெண்ணையும் வறுத்த வஸ்துலாம் பொட்டாட்டோ சிப்ஸும் சாப்பிட்டேன், இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு அப்போ தான் தெரியும். நூனம் பிரமத்தகா குருத்தே விகர்மா எது இந்திரிய பிரீத்தையா அப்ரணோதி. வெறும் இந்திரிய பிரீத்திக்காக வாழ்கிறவன் நூனம் பிரமத்தா, யானை, இந்த பைத்தியம் முடிச்ச யானை எப்படி அலையுமோ அது மாதிரி அலைஞ்சுட்டு இருக்கேன். ந சாது மன்னியே யதாத்மனோயம். பகவானோட இந்த சங்கம் இல்லாததுனால ந சாது மன்னி. தேர்ஃபோர் இந்த உலகத்து வஸ்துக்களை மேல சங்கம் வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிற கர்ஸ். அது போனோம்னா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய
பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஒரு ரசத்தை வர்ஜனம் செய்ய வேண்டும், இன்னொரு ரசத்தை பிடிச்சு கொள்ளணும். அப்படின்னா ரச வர்ஜ்யம், ஒரு ரசத்தை வர்ஜனம் பண்ணணும்னா ரசோப்பியஸ்ய இன்னொரு ரசத்தை திருஷ்டுவா அதை ஏற்றுக்கொள்கிறோம். அண்ட் ஏற்றுக்கொண்ட அப்புறம் நிறையா நான் இந்த மார்கழி மாதத்துக்கு கையில் நெய் சொட்ட சொட்ட கையில் பொங்கலையும் கொடுத்து அதையும் சாப்பிட்டு, ஆஹா இந்த ரசம் அந்த ரசத்தோடு உத்தமமாக இருக்குடா, இந்த பொங்கலுக்காக நான் காத்தாலும் ஏந்து வரலாமே அப்படின்றது ரசவர்ஜ்யம். ரசோப்பியஸ்ய பரம், இந்த ரசமானது அதோட உத்தமமாக இருக்குது, தூங்குற ரசத்தோட சூடான பொங்கல் ரசம் இன்னும் நன்னா இருக்கு அப்படின்றது எவனுக்கு புரியறதோ அவன் தூக்கத்தை விட்டு பொங்கலுக்கு வருவான். பொங்கல் மட்டும் இல்லை, பொங்கல் பகவானோட, அதுவும் பகவானோட பிரசாதம் தானே. ஸோ ஒரு ரசத்தை பெற்றுக்கொண்டு இன்னொரு ரசத்தை விடுறதுன்றது தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம். அது எந்த ரசத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்றது பகவானோட பக்தர்களோட சங்கத்தில் இருக்கிறதுனால, ஆஹா இப்படி ஒரு ரசமும் இருக்கே, எனக்கு தெரியாமல் இருக்கேனே அப்படின்ற அந்த குணம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பக்தாலோட சங்கத்தில் தான் அது வரும். ஹரே கிருஷ்ணா. இப்படி சொல்லி இந்த திருப்பாவையோட இந்த நல் தினத்தில் எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி கருத்து? மிகவும் அருமை பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நன்றாக இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மிக அருமையா இருந்தது பிரபு. நன்றி பிரபு. ரொம்ப திருப்தியா இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா. ராமரோட ராமாயணத்துல இருந்து நிறைய கோட்பாடு கொடுத்தீங்க. ஹரே கிருஷ்ணா. கீதா கிருஷ்ண மாதாஜி பாசனம் ஒரு தடவை படிச்சிடுறீங்களா? படிக்கிறேன். மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாரி சாரி சாரி. கீதா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமா வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேர் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய். ஆண்டாள் திருவிடுகளை சொன்னோம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி பிரபு. தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் கருத்து தெரிவிக்கிறீங்களா பக்தர்களே? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் பாதத்தை புடிச்சுக்கணும்ன்றது பிடிக்கணும்னு தெரிஞ்சுட்டு ஹரிபோ. ஹரே கிருஷ்ணா. பக்தர் சங்கம் வேணும். கைங்கரியம் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. கைங்கரியம் கிடைக்கிறதே எவ்வளவு அரிதானது, அதை கிடைச்சதுன்னா கெட்டியா புடிச்சுக்கணும், அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாடத்தை கொடுத்தீங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. மிக்க நன்றி பிரபு. தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரணாம். So, எல்லா பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த ரூமை விட்டுட்டு you can join the main group. ஹரே கிருஷ்ணா பிரபு.